Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வந்து செஞ்சுருக்கேன். ஜெல்லி கேக் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கேக் இது, கிளாஸியாக இருக்கும் பார்க்கும்போதே. எங்கள் குட்டீஸ் வந்து ரொம்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த கேக் செய்ய சொல்லி, அதனால் நான் இது செஞ்சுருக்கேன். இந்த கேக்கில் நான் நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது. இதை வந்து நான் அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் செஞ்சுருக்கேன். அகர் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதனால் வந்து நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. அல்சர் குணப்படுத்தும், கான்ஸ்டிபேஷனை குணப்படுத்தும், ரொம்ப கூலிங். இந்த வெயிலுக்கெல்லாம் நம்ம இதை வந்து செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. ப்ளஸ் இதுக்கு வந்து நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து தேவையான ஃப்ரூட்ஸ் பொமக்ரானட், திராட்சை, வாழைப்பழம், கொஞ்சமாக ஃபுட் கலர், டியூட்டி ஃப்ரூட்டி, உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் வச்சு செஞ்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணுமோ எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் போட்டுக்கலாம். ஆப்பிள், இன்னும் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். இது செய்யறதுக்காக ஒரு சாஸ் பேனில் 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே நான் 10 கிராம் அகர் வந்து எடுத்திருக்கேன். சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை நல்லா கழுவி ஒரு டைம் தண்ணியில் கழுவிட்டு அதை வந்து நான் இந்த கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இது தண்ணி கொதிக்க கொதிக்க இந்த சைனா கிராஸ் எல்லாமே வந்து கரைஞ்சிரும். அப்படியே இந்த மாதிரி கலந்து வச்சுருங்க. தண்ணி ஹீட் அதிகமாக இது வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆயிரும். பாருங்கள், எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ ஃபுல்லாகவே தண்ணியோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதையும் அதில் சேர்த்திக்கலாம். இது 200 கிராம் இருக்கும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். சுகர் வந்து ஃபுல்லாக எல்லாம் தண்ணியோட டிசால்வ் ஆகிடணும். அதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜு. பாருங்கள், சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து இதில் சேர்த்திக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் தான் சேர்த்துணும் இல்லை, ஸ்ட்ராபெரி எசன்ஸ் இல்லைன்னா ரோஸ் எசன்ஸ் எது வேணாலும் சேர்த்திக்கலாம், உங்களோட இஷ்டம். இதை சேர்த்திட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து இறக்கி வச்சுக்கிறேன். இதை வந்து நான் பாதி தண்ணியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இது டஸ்ட் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் பாதி தண்ணியில் வந்து ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால் இது பாதி மட்டும் வந்து இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக் செய்கிற பேனில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நான் பிளேட் எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் எல்லா ஃப்ரூட்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் தண்ணியில் ஒரு டைம் இதை பிளேட்டை வந்து ஈரம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன். அப்படிலாம் நீங்கள் லைட்டாக எண்ணெய் கூட மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஜெல்லி ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணுற லேயர், அடியில் போடுற லேயர் தான் நமக்கு மேலே வரும். அது வந்து கொஞ்சம் நல்லா டெக்கரேட்டிவாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் டூட்டி ஃப்ரூட்டி, மாதுளம்பழம், திராட்சை, வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த அகர் தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். நாம் வந்து அதை கெட்டியாகிறதுக்குள்ளே இதை வந்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 1/4 மணி நேரத்துலேயே கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் சீக்கிரமாக சேர்த்திக்கலாம். அதில் நான் ஒரு லேயர் வந்து ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இதை வந்து சேர்த்திட்டேன். அடுத்து செகண்ட் லேயர் வந்து திரும்ப நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் திரும்பவும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஃப்ரூட்ஸை அரேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற மீதி இருக்கிற அகர் அகர் தண்ணியை வந்து அதில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் அதிகமாக ஃப்ரூட்ஸ் தான் போட்டிருக்கேன். இருக்கிற அகர் அகர் எல்லாத்தையும் இப்போ சேர்த்திக்கிறேன். இதை நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து ஊற்றுங்க. ஏன்னா நம்ம டெக்கரேட் பண்ணியிருக்கிறதெல்லாம் களையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றுங்க. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக கலர்ஃபுல்லாக கிளாஸியாக இருக்கும் இந்த கேக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சிட்டு தான் அடுத்த லேயர் வந்து திரும்ப நான் அரேஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம உடனே செய்யும்போது வந்து அது ரொம்ப களையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு இப்போ வந்து கடைசியாக போடுறதுனால இது வந்து அரேஞ்ச் பண்ணணும் நமக்கு அவசியம் இல்லை. ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் நான் அப்படியே போட்டுக்கிறேன். இது அடியில் தான் வரும், நமக்கு தெரியாது. அதனால் எல்லா ஃப்ரூட்ஸையும் போட்டுட்டு இப்போ வந்து திரும்ப நான் இருக்கிற அகர் அகரை வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு கலரில் வந்து நடு இருக்கிற லேயரை வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி செய்ய போகிறேன். அதுக்காக வந்து எடுத்து வச்சுருக்கிற ஃபுட் கலரை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிடுங்க. கொதிக்கிற தண்ணியிலே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் பெட்டர். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற நான் இந்த அகர் அகர் தண்ணி எல்லாத்தையுமே அடுத்த லேயரில் ஊற்றிக்கிறேன். இதுதான் கடைசி லேயர். ஃப்ரெண்ட்ஸ், இது ஆல்ரெடி செஞ்சுருக்கிற லேயர் வந்து பாதி செட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நம்ம போடுற இது வந்து செட் ஆகுது அது கூட சேர்ந்து. அதனால் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த தண்ணியை ஊற்றலாம். இல்லை தனித்தனி லேயராக பிரிஞ்சிரும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு போட்ட லேயர் வந்து கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதனால் பாருங்கள், தொடும்போதே உங்களுக்கே தெரியும் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜெல்லி வந்து ரொம்ப ஃபார்ம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம லைட்டாக ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியை சேர்த்திக்கலாம். ஒரு ஃபோர்க்கோ இல்லை டூத் பிக்கோ வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக. அடுத்து இது வந்து சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக சேர்த்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லா லேயருமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை வந்து ஒரு 2 hours வந்து நம்ம அப்படியே விட்டுறணும். அப்போ தான் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து ஜெல்லி வந்து டைட்டாக ஃபார்ம் ஆகும். நான் 2 hours கழித்து காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக நமக்கு வந்து ஜெல்லி கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஜெல்லி வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். தொடும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு சுற்றியும் மெதுவாக வந்து பண்ணி விட்டுக்கோங்க, ஒட்டாமல் வர்றதுக்காக. இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் வேறு ஒரு தட்டில் வந்து இதை மெதுவாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அடியில் நான் ஒரு பிளேட்டை வச்சு இந்த மாதிரி அது மேலே வச்சு மெதுவாக எடுத்துடுறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப கிளாஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே இருக்கிற ஃப்ரூட்ஸ்லாம் நமக்கு அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், தொடும்போது எவ்வளோ வந்து ஜெல்லி எப்படி நல்லா ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். உள்ளே இருக்கிற அத்தனை லேயருமே நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. அடியில் இருக்கிற நான் வந்து ஃபுட் கலர் போட்டதுனால ஆரஞ்சு கலரில் தெரியுது அடியில் இருக்கிற லேயர் மட்டும். நீங்கள் இப்படி தான் செய்யணும்ல, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றி எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். நிறைய லேயராக கலர்ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற அடுத்தடுத்த வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.